வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம குடும்பத்தோட நிதி பாதுகாப்பை பத்தி பேச போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அந்துக்குரியவங்களை பாதுகாக்கிறத விட நமக்கு வேற என்ன முக்கியம் இல்லையா? சரி, வாங்க அதை எப்படி பண்றதுன்னு விரிவா பார்க்கலாம். நம்மள நிறைய பேரு நம்ம கம்பெனி கொடுக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸை நம்பி தான் இருக்கும். அது ஒரு நல்ல ஆரம்பம் தான், சந்தேகமே இல்ல. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தா, அதுவும் நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு மேல பாதிப்பு ஏற்பட்டா, அந்த இன்சூரன்ஸ் மட்டும் போதுமா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த பெருந்தொற்று நமக்கு ஒரு விஷயத்த நல்லா புரிய வச்சது. ஒரே குடும்பத்துல பல பேர் ஒரே நேரத்துல மருத்துவமனையில சேர வேண்டிய நிலைமை வந்துச்சு. அப்போதான் ஒரு சாதாரண இன்சூரன்ஸ் பாலிசி எவ்வளவு வேகமா தீர்ந்து போகும்னு பலரும் உணர்ந்தோம். இது ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிற குடும்பங்களுக்கு இன்னும் பெரிய நிதி நெருக்கடியை ஏற்படுத்துச்சு. பகுதி 1, நவீன குடும்பத்தோட சவால். இங்கதான் நிறைய குடும்பங்கள் ஒரு முக்கியமான சிக்கலை சந்திக்குது. நம்மளோட அடிப்படை இன்சூரன்ஸ் முடியிற இடத்துக்கும் நம்மளால தாங்க முடியாத மருத்துவ செலவுகள் தொடங்குற இடத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியை நாம எப்படி பாதுகாப்பா கடக்க போறோம்? இந்த இடைவெளியை புரிஞ்சுக்க டிடக்டிபிள், அதாவது விலக்கு தொகைன்ற வார்த்தையை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இத ஒரு சேஃப்டி லைன் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த லைன் வரைக்கும் உங்க அடிப்படை இன்சூரன்ஸ் செலவை பார்த்துக்கும். இந்த லைனை தாண்டி செலவு போகும்போது தான் உங்களோட கூடுதல் இன்சூரன்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரி, இந்த இடைவெளியை கடக்க நமக்கு 2 வழிகள் இருக்கு. ஒன்னு டாப் அப் பிளான், இன்னொன்னு சூப்பர் டாப் அப் பிளான். பேரு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் இது ரெண்டும் வேலை செய்யற விதத்துல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. குறிப்பா குடும்பங்களுக்கு இந்த வித்தியாசம் அவங்களோட நிதி பாதுகாப்பை மாத்தி அமைக்கக்கூடியது. பகுதி 2, டாப் அப் வர்சஸ் சூப்பர் டாப் அப். சரி வாங்க, இப்போ இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போதான் உங்க குடும்பத்தோட தேவைக்கு எது சரியா இருக்கணும் உங்களுக்கு தெளிவா புரியும். இங்க இருக்கிற முக்கியமான வித்தியாசத்தை கவனிங்க. ஒரு ரெகுலர் டாப் அப் பிளான் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் பில்லையும் தனித்தனியா பார்க்கும். அந்த ஒரே பில் உங்க டிடக்டபிள் தொகையை தாண்டினா மட்டும்தான் அது உங்களுக்கு பணம் கொடுக்கும். ஆனா சூப்பர் டாப் அப் அப்படி இல்ல. அது ரொம்ப ஸ்மார்ட். ஒரு வருஷத்துல உங்களுக்கு ஆகிற எல்லா மருத்துவ செலவுகளையும் ஒன்னா கூட்டி பார்க்கும். அப்படி உங்க மொத்த செலவு உங்க டிடக்டபிள் தொகையை தாண்டும் போது சூப்பர் டாப் அப் உங்களுக்கு கை கொடுக்கும். இதுதான் குடும்பங்களுக்கு ஒரு உண்மையான பாதுகாப்பு வலை. பகுதி 3, சூப்பர் டாப் அப் செயல்பாட்டுல எப்படி இருக்குன்னு பாப்போம். இதெல்லாம் வெறும் பேச்சா இருந்தா புரியாது. வாங்க ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட பாப்போம். அப்போ இன்னும் தெளிவா புரியும். இது கரணோட குடும்பம். நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடும்பம் தான். அவங்க கிட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அடிப்படை ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு. துரதிர்ஷ்டவசமா அந்த வருஷத்துல அவங்களுக்கு சில மருத்துவ செலவுகள் வருது. இங்க பாருங்க, முதல் தடவை ஹாஸ்பிட்டல்ல போறாங்க, செலவு 3 லட்சம் ரூபாய். சரி, அவங்களோட அடிப்படை பாலிசி அது கொடுத்துரும். ஆனா கொஞ்ச மாசம் கழிச்சு குடும்பத்துல வேற ஒருத்தருக்கு மறுபடியும் ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவு வருது. இப்ப பாருங்க, அவங்களோட 5 லட்சம் ரூபாய் பாலிசில 3 லட்சம் ஏற்கனவே போயிடுச்சு. பாக்கி இருக்கிறது வெறும் 2 லட்சம் தான். இப்போதான் அசல் பிரச்சனையே வருது. 2வது பில் 3 லட்சம். ஆனா பாலிசில பாக்கி இருக்கிறது 2 லட்சம் தான். அப்போ அந்த பாக்கி 1 லட்சத்தை யாரு கட்டுவா? கரண் தன்னோட சேமிப்புல இருந்து கட்டணுமா? இங்கதான் நீங்க தேர்ந்தெடுத்த கூடுதல் பாலிசி ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இந்த ஸ்லைடு தான் எல்லாத்தையும் விளக்குது. பாருங்க, கரண் கிட்ட ஒரு ரெகுலர் டாப் அப் பிளான் இருந்திருந்தா அவர் தான் அந்த 1 லட்சத்தை தன்னோட கையில இருந்து போடணும். ஏன் தெரியுமா? ஏன்னா அவரோட எந்த ஒரு பில்லும் தனித்தனியா 5 லட்சம் டிடக்டிபிள்ல தாண்டல. ஆனா அவர்கிட்ட ஒரு சூப்பர் டாப் அப் இருந்திருந்தா கதை வேற. அது அவரோட மொத்த செலவையும், அதாவது 3 லட்சம் பிளஸ் 3 லட்சம் மொத்தம் 6 லட்சமா கணக்குல எடுத்துக்கும். இது 5 லட்சம் டிடக்டிபிள்ல தாண்டறதால சூப்பர் டாப் அப் பிளான் அந்த பாக்கி 1 லட்சத்தை கொடுத்துடும். கரணோட குடும்பம் பாதுகாப்பா இருக்கும். இதுதான் குடும்பங்களுக்கு ஒரு உண்மையான கேம் சேஞ்சர். பகுதி 4, கிளைம் செய்முறை. சூப்பர் டாப் அப் எவ்வளவு பவர்ஃபுல்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா சரியான நேரத்துல அது நமக்கு கை கொடுக்கணும் இல்லையா? அதனால கிளைம் செய்முறை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். பணமில்லா கிளைம், அதாவது கேஷ்லெஸ் கிளைம், ஒரு பெரிய வரம்னே சொல்லலாம். ஒரு எமர்ஜென்சினா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்க இன்சூரன்ஸ் கார்டை காட்டுறது தான். மத்த எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் பார்த்துக்குவாங்க. இதனால நீங்க பணத்தை பத்தி கவலைப்படாம உங்க அன்புக்குரியவங்களோட ஆரோக்கியத்துல முழுசா கவனம் செலுத்தலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பேசியே ஆகணும். கிளைம் நிராகரிப்பு. இது நடக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கு இருக்கிற மிக முக்கியமான காரணம் அதிர்ஷ்டவசமா நம்ம கையில இருக்கிற ஒரு விஷயம்தான். அது நம்மளோட மருத்துவ வரலாற்றை முழுசா இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட சொல்லாதது. திருமதி மெஹ்ராவோட கதையை கேளுங்க. அவங்க ரொம்ப சாதாரணம்னு நினைச்சு சொல்லாம விட்ட ஒரு சின்ன உடல்நல பிரச்சனைக்காக அவங்களோட மொத்த கிளைமும் நிராகரிக்கப்பட்டது. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சின்ன ரகசியம் பெரிய ரகசியம்னு எதுவும் கிடையாது. வெளிப்படைத்தன்மை தான் ரொம்ப முக்கியம். அதனால இத மனசுல வச்சுக்கோங்க. பாலிசி எடுக்கும்போது எல்லாத்தையும் சொல்லுங்க. சின்ன காய்ச்சல்ல இருந்து பெரிய சர்ஜரி வரைக்கும், உங்க பழக்க வழக்கங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் உண்மையா சொல்லுங்க.
உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இருந்தா கூட அதையும் சொல்லிடுறது தான் நல்லது. உங்க நேர்மை தான் உங்க கிளைம்க்கான சிறந்த பாதுகாப்பு. ஒருவேளை நீங்க எல்லாத்தையும் சரியா செஞ்சோம் உங்க கிளைம் அநியாயமா நிராகரிக்கப்பட்டா சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க தனியா போராட தேவையில்லை. உங்களுக்கு உதவ இன்சூரன்ஸ் ஒம்புட்ஸ்மேன் மாதிரி அமைப்புகள் இருக்கு. அவங்க கிட்ட முறையிட்டா நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை வாங்கித்தர அவங்க உதவி செய்வாங்க. பகுதி 5 உங்க நிதி மன அமைதி. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நாம பேசின இந்த விஷயங்கள் எல்லாம் கடைசியில எதுக்கு வழிவகுக்குதுன்னு பார்க்கலாம். அது உங்க குடும்பத்தோட பாதுகாப்பு, உங்க மன அமைதி. இத பாருங்க, கொஞ்சம் பிரீமியத்துல நிறைய கவரேஜ், உங்க ஆபீஸ் இன்சூரன்ஸ்க்கு ஒரு சூப்பர் பவர், நாளுக்கு நாள் ஏறிட்டு இருக்கிற மருத்துவ செலவுகளுக்கு எதிரான ஒரு கேடயம். அது மட்டும் இல்லாம நீங்க கட்டுற பிரீமியத்துக்கு வரி விலக்கும் கிடைக்கும். இது வெறும் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இல்ல, உங்க குடும்பத்தோட நிதி எதிர்காலத்துக்கான ஒரு புத்திசாலித்தனமான முதலீடு. நீங்க உங்க குடும்பத்தோட கனவுகளுக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க. ஒரு எதிர்பாராத மருத்துவ செலவு அந்த கனவுகள் எல்லாம் கழிச்சு போட வேண்டுமா அனுமதிக்க கூடாது. அவங்களோட நிதி ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதும் நம்ம கடமை தானே. இத பத்தி கண்டிப்பா யோசிங்க.